சாமி, சொல்லுங்கம்மா. உலகம் பூரா தான் கோயில் கோயிலா கட்டி வைக்கிறாங்க சாமி. ம். நீங்க ஏன் சாமி புதுசா ஒரு கோயில் கட்டணும்? அம்மா, ஆ, நீங்க கேட்கிற கேள்வி அதுக்கு உண்டான பதில் நான் இப்ப குடுக்குறேன். ம், எல்லாருமே அப்படித்தான் கேட்கிறீங்க. ம், கோயில் கட்டுனா அந்த இடத்துல குளம் இருக்கும். அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கும் ம், அப்படின்னு சொல்லி தான் முன்னோர்கள் எல்லா இடத்துலயும் கோயில உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. முன்னோர்கள் கோயில உருவாக்குன இடத்துல எல்லாம் இன்னைக்கு எல்லாம் இடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ம், காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ம், அந்த இடத்துல ஹைவே ரோடு வருது, ம், இல்ல கொடி கம்பம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் இருக்கா கோயில ம், இடிக்கிறாங்க. ம், அந்த இடத்துல அந்த கோயில வச்சிருந்தாங்கன்னா ம், அடுத்த கோயில் உருவாகாது. ம், இது நாமளா இந்த கோயில் உருவாக்குறது இல்ல. இறைவனா பார்த்து இந்த நிலையை உருவாக்கி இந்த ஆலயத்தை உருவாக்கி வைக்கிறான். இப்ப அந்த கோயிலை இடிக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன அறிவு ஞானம் வருது? ஓ, புறம்போக்குல கோயில் வச்சுக்க கூடாது. ம், ஒரு பட்டாவான இடத்துல வாங்கி அந்த கோயில நம்ம சிவாலயமோ ஒரு அம்பாள் ஆலயமோ ஒரு முருகன் ஆலயத்தை நம்ம பிரதர்சனம் பண்ணி வச்சோம்னா வரக்கூடியவங்க அதை வழிபடுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம பண்றோம். ம், இல்ல உங்கிற மாதிரி ஏதாவது ம், கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு நீங்க மட்டும் 10 மாடி கட்டலாம், 10 வீடு கட்டலாம், 10 பிளாட் வாங்கி போடலாம். உலக முகத்துல எங்க பார்த்தாலும் உங்களுக்கு என்னென்ன தேவை அதை மட்டும் நீங்க கோடி கணக்குல இந்த ஊருக்கு போனா திருவண்ணாமலைக்கு போனா ஒரு 10,000 கோடி வச்சுக்கலாம். அங்க சென்னைக்கு போனா 1,00,000 கோடி வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் ஊருக்கு போற இடத்துலலாம் நீங்க கோடி கோடியா பணம் சேர்க்கலாம், கோடி கோடியா பங்களா கட்டலாம், கோடி கோடியா வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கலாம். உங்களுக்கு கோயில் கட்டுறது உங்களுக்கு கஷ்டமா? கோயில் கட்டுறது உங்களுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. கோயில் கட்டினா நன்மைகள் நடக்குமா தீமைகள் நடக்குமா? உங்களால உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியலன்னா செய்யறவங்களை ஏன் நீங்க தடுத்து நிறுத்துறீங்க? அது அவங்க விருப்பம். கோயிலுங்கிறது என்ன? 4 பேர் வருவாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க, வீட்டுல உள்ள பிரச்சனைகள் மனசு கஷ்டமா இருந்தா அமைதி தேடி போவாங்க. உங்களை மாதிரி கோடி கோடியா நீங்க கொள்ளையடிச்சு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பாருங்க, அண்ணாமலையார் கரெக்டா வச்சு ரிவிட் அடிக்கிறாரு. அண்ணாமலையார் ரிவிட் அடிக்கிறாருல, ஞாபகம் இருக்குங்களா? அண்ணாமலையார் நீங்க செய்யற தப்ப எல்லாம் தான் அவதாரத்துல வந்த அண்ணாமலையார் உங்களுக்கு ரிவிட் அடிச்சிட்டு இருக்காரு. இன்னமா நீங்க உணராம இருக்கிறீங்க? இன்னும் லட்சக்கணக்கான கோயில் இடிச்சாலும் சரிதான், லட்சக்கணக்கான கோயில் உருவாகிக்கிட்டு தான் இருக்க போச்சு, அழிஞ்சு போகாது. ஒவ்வொரு நாளும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சிவ குழந்தை, சிவனோட குழந்தையா பிறந்துகிட்டு இருக்கு. நல்லா உணர்ந்துங்க. இன்னும் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த உலகமே நாம எல்லாரும் சிவமயமா தான் இருக்க போறோம். நிச்சயமா சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்க போறோம். அதனால கோயில் வேணும், குளம் வேணும், எல்லாரும் வேணும். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஓ நமச்சிவாய். சிவாய் நம்ம மெயினா சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.